Alex Rao, K. Sivam. நான் சொல்ல போகும் கதை ஒரு பெண்ணின் கதை, உலகத்தில் நடந்த உண்மை கதை, தீய நட்பால் வெந்த கதை, இருளிலே வாழ்க்கை போன கதை. இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. தொடங்கியது வயது 15, இவளின் நாட்டம் அது கொண்டாட்டம், தலைகணம் தலை ஏறி அமர்ந்தது, இவள் பேசும் பேச்சோ எல்லை மீறி போனது. தீயவர் நட்பை தேடி நடி ஓடினால் சூழ்நிலை இவளை மாற்றி அமைத்தது. சேராத கூடாத நட்போடு சேர்ந்து இங்கு தாய் தந்தை முகத்தில் கரியை பூசினால் 16 வயதும் பிறந்தது, இவள் வயதோடு தீமீறும் வளர்ந்தது. ஏனென்று கேட்க நாதி இல்லை, இவள் தாய் தந்தை பேச்சையோ மதிக்கவில்லை. கல்வி கற்க செல்லும் பள்ளி இறங்கி இவள் மட்டம் போட்டு விட்டாள், என்ன சொல்வது பெண் என்று மறந்து விட்டாள். அகர்த்தியம் வாழ்வை சூழ வந்தது. இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. கடந்து 17 ஆனது, வீட்டிலே தங்க நேரம் போனது, பள்ளிக்கும் செல்லாமல் வீட்டிற்கும் அடங்காமல் இரவு நேரத்தில் ஊர்வலம் வந்தால் கண்டதும் காதல் என்று ஒருவனை கண்டு தன்னை தானே தந்தால் பரிசாக. இவளுக்கு இல்லை இனி எதிர்காலம், இவனை சூழ போகுது அழிவு காலம். கெட்டதை செய்யும் தொழில் இவனுக்கு, இவள் கூட சேர்ந்தால் என்ன பயனுக்கு? ஆடாத ஆட்டம் என்ன, கூடாத நட்பென்ன, தாய் தந்தை யார் என்ன, யார் சொல்லி பயன் என்ன? போக போக கால் தட்டம் மாறியது, மெல்ல மெல்ல இவள் திசை மாறியது. தேடி வந்தது கை விலங்கு, 18 வயதில் துளைத்தாள் வாழ்வை, பெற்றோரை பிரிந்து வாழ்க்கையை துளைத்து சிறையில் அடைந்து இருளில் வாழ்ந்தாள். இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா? ஏன் இந்த வாழ்வு சூழ்நிலை, இவள் காரணமோ, யார் தந்த சாபமோ, இவள் நிலை இங்கு மாறுமோ? ஏன் இந்த வாழ்வு சூழ்நிலை, இவள் காரணமோ, யார் தந்த சாபமோ, இவள் நிலை இங்கு மாறுமோ? இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. இறைவா இவள் வழி மாறுமா இறைவா, இவள் குணம் மாறுமா இறைவா, புது வெளிச்சம் பிறக்குமா இறைவா. பெண்ணாக பிறந்து பூவாக மலர்விட்டு தேளாக மாறி பாவம் புரிந்தேனே. என் பெற்ற அன்னையும் என் பெற்ற தந்தையும் நீராக நீர் விட்டு எம்மை சிறையில் காண்பதுவே. இச்சென்மம் ஒன்றிலே என் பாவம் போக்கிட இறைவா எமக்கு ஒரு வரம் தந்துவிடு.